எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ட்ரிப்பு போக போகிறோம். அல் ராபி மவுண்டன் ஹைக்கிங். கொலீக்ஸு அவங்க கூட தான் போக போகிறோம். இது ரஃபீக்கு. ஹாய் வரடா. ஹாய். எல்லாம் மலையாளி, நான் மாத்திரம் தமிழ். ஹாய் ஹாய். பேசு, ஏதாவது தமிழில் பேசு. தமிழ் எனக்கு பேச தெரியாது. என்ன தெரியாது? நீ உனக்கு நல்லா தமிழ் தெரியல. എന്തായാലും മലയാളിയാ. തമിഴ് കൊഞ്ചം പേസിടാ. എനിക്ക് തരൂടാ, ഞാൻ പറയാം. ഇത് നമ്മുടെ തമ്പിന്റെ ബ്ലോഗാണ്. എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യണോ, ലൈക്ക് ചെയ്യണോ, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണോ. ആദ്യമേ അതിതാ പറയണോ, ബെല്ലൈക്കൺ മറന്നിടാതെ. ഇത് നമ്മളെ സുഹൃത്താണ്. സുഹൃത്തിന്റെ കൂടെ കെട്ട വാർത്തയാ കൂടെ அப்படிയൊന്നുമില്ല. நீங்க எனக்கு மாதிரி சுஹൃத்துனா கெட்ட வார்த்தை ஒன்றும் இல்லை. அதுக்கு டெஃபினேஷன் மீனிங் பாரா. ஃப்ரெண்டு நம்பர் இல்லை, நண்பன். ஆமாம், அது மாதிரி மலையாளத்தில் நிறையா தமிழில் போட்டோன்னா கெட்ட வார்த்தை. கக்கா உனக்கு பிடிக்குமா? கக்கா நல்லது, எல்லாரும் கைக்கின சாதனம். ஆனால் கக்கானா தமிழ் தான் தெரியுமா? ஷெட்டா. அது மாதிரி நிறையா வார்த்தை வந்துட்டு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக நாளைக்கு அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இவர் தான் ட்ரிப் பிளானரு ரஃபீக்கு. இதுவரையும் நானும் போனதில்லை அங்கே. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அல் ராபி மவுண்டன் ஹைக்கிங். என்னடா ஹைக்கிங் தானே? ஏற்கனவே நீ போயிருக்கல, அதை பற்றி சொல்லு. അവിടെ മുന്നാടി ഞാൻ ഒരു തവണ ഫ്രണ്ട്സ് കൂടെ പോയി. അടിപൊളിയായിരിക്കും. മല എന്ന് പറഞ്ഞാൽ ചിന്നതല്ല, പെരിയതാ. അത് നീ മുന്നാടി അവിടെ തമിഴ്നാട് ചെറിയ മല കയറിയിരിക്കും. ഞാൻ കൊടൈക്കനാൽ പോയിരിക്കാം, ഡോൾഫിൻ ഹൗസ്. ഇത് അതുമാതിരിയല്ല, അത് വലിയതായിരിക്കും. പിന്നെ നമ്മള് നടന്ന് കയറും മൊത്തം. നമ്മള് വാക്കിങ്ങിൽ കയറണം മൊത്തമായിട്ട്. അപ്പോൾ മേലെ അടിപൊളി വ്യൂ പോയിന്റ് ഒക്കെ ആയിരിക്കും. എത്ര കിലോമീറ്റർ പോകണോ വാക്കിങ്ങിൽ? ഒരു 2-3 കിലോമീറ്റർ വാക്കിങ് இருக்கு. அப்போ அதுக்கு மேலே ஒரு 2 மலை, அதுக்கு நடுக்கு சன்ரைஸ் வரும். சன்ரைஸ் அடிப்படையாயிருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பா இஷ்டப்படும். கஷ்டகாலம் அதுவும் தெரியாது. அப்போ மேலே போய் பார்க்க நமக்கு ஃபுல்லாக போக முடியுமா? நீ போக முடியல, நான் போயது இருக்கு. அப்போ எனக்கு தெரியும், நான் போகும். நீ என்னடா எதுவும் பேசாமல் இருக்க? தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வரோம் எல்லாம். இன்னும் வந்துட்டு எங்கேயும் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வரோம். இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். கொர்ஃபாகான் போயிட்டு காலையில் 4 மணிக்கு அங்கே ஏற ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4-5 மணிக்கு. அது வரையும் சும்மா அப்படியே இங்கே போயிட்டு கொர்ஃபாகான் கீழே வந்துட்டு காரை போட்டு படுத்து தூங்க வேண்டியதான். சரி சொல்லு, என்ன சொல்லணும்? என்ன உனக்கு கிடக்கமாங்க சோறா? அது ட்ரிப்பு പ്ലാനർ தான் കേൾക്കണം. ഫുഡെല്ലാം നമ്മൾ പാർസലാക്കി ഇവിടുന്ന് കൊണ്ടുപോകും. അപ്പോൾ അത് കുഴപ്പമില്ല. അവിടെ എത്തുമ്പോൾ എല്ലാം എടുക്കാം. ഓറഞ്ച്, ആപ്പിൾ ഏതാவது വേണമെങ്കിൽ, ഫ്രൂട്ട് ഏതാ വേണം എല്ലാം എടുക്കാം. സ്നാക്സ് ഏതാ അതെല്ലാം നമുക്ക് പാക്ക് ചെയ്തെടുക്കാം. അതൊന്നും വിഷയമില്ല. ട്രക്കിങ് കുഴപ്പമില്ല. ട്രക്കിങ് അടിപൊളി. கொஞ்சம் டயர்டாகும், ஆனாலும் குழப்பமில்ல. നമ്മൾ மேலே போயால் இது அடிப்படையாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே, கிளம்பியாச்சு. இனிமேல் கொர்ஃபாகானில் போய் பார்ப்போம். காரில் அட்ராசிட்டி பண்ணுறது, வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம், இல்லைனா எடுக்க முடியாது. ஓகே, வெயிட் அண்ட் சீ. இப்போ 3 பேர் இங்கே இருக்கோம். பாக்கி 4 பேர் வந்து இனிமேல் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப் ஆஃப் ஏஜேக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. வாங்க எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். അങ്ങനെ എഴുതി കാണിക്കണേ. എങ്ങനെ ഓടിക്കണ്ടേ? സുഹൃത്തുക്കളല്ല മച്ചാ, ഞാനും എൻ്റെ അണ്ണനും തമ്മിൽ ഇങ്ങ പൊള്ളാച്ചി വന്നിരിക്കുന്നത്. പൊള്ളാച്ചി മല കയറി ഇറങ്ങാൻ. എല്ലാവരും ഹായ് சொல்லுங்க. அதான் புள்ளிக்கார பெரியசாமி என்ன பண்ணடாங்க? பெரியசாமி என்ன பண்ணடாங்க? என்னடா രണ്ട് പേര് ഇവിടെ ഉണ്ട്. അന്ത 3 പേര് കാഴ്ച കാണാൻ പോവല്ല, മൂത്രയിക്കാൻ പോവാണ്. മൂത്രയിക്കുന്നത് നമുക്ക് കാണാം. 3 പേര് കാണുന്നുണ്ടോന്ന് അറിയില്ല, എന്നാലും 3 പേര് അവിടെ ഉണ്ട്. വെളിച്ചം കുറവാണ്. ഫ്ലാഷ് അടിക്ക്. കുറച്ച് അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോ. കുറച്ച് സമയം കഴിഞ്ഞ് അങ്ങോട്ട് ആ ദൂരെ ഒരു സാധനം കാണുന്നുണ്ടോ, അങ്ങോട്ട് എത്തണം. എന്താ ഏരിയ കൂടെ എങ്ങനെ പോകണം. അങ്ങനെ പോയി പിന്നെ വഴി അറിയില്ല, പക്ഷെ അവിടെ എത്തണം. இது என்னதுன்னு தெரியல, ஏதோ டவர் மாதிரி இருக்குது. இது ராபி டவர்னு நினைக்கிறேன், தெரில. நான் கொர்ஃபாகான் வியூ
நைட்டில் பார்க்கும்போது நல்லா இருக்கு அழகாக. ஃபுல்லாக வரும் லைட்டாக. மார்னிங் எப்படி இருக்கும்னு தெரில. அல்ராபி ஹைக்கிங் ட்ரையல் அந்த லெஃப்ட் சைடு போட்டிருக்கு. நேராக போக வேண்டியதான். எல்லோ ட்ரையல் ஃபார் ஹைக்கர்ஸ். ரெட் ட்ரையல் இஸ் நாட் அலோட். இந்த சைடு போக முடியாது போல். ஹைக்கர்ஸ் இந்த சைடு மட்டும்தான். 600 மீட்டர் தான் வந்திருக்குமா. ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. 600 மீட்டர் தான். இப்போயே டயர்ட் ஆகிடுச்சு. இங்கே மலை ஏறி எனக்கு தெரிஞ்சு பாதிலே படுத்துருவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு. ஃபஜ்ர் பாங்க சொல்கிறாங்க. நிறைய பள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 பள்ளியில் சேர்ந்து பாங்க சொல்கிற சவுண்டு கேட்குது. நல்லா இருக்கு. 1100 மீட்டர் தான் வந்திருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதை வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. நமக்கு நடக்கிற மாதிரி நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்குது. பாறை பாறையாக இருக்கும். அதில் ஏறி வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஃபைனலி அது காணிக்கு இதுவரை எவ்வளோ 1800 மீட்ரு வந்திருக்கும். ஆக்சுவலாக சன்ரைஸ் எடுக்கணுன்றது தான் என்னோடய ஐடியாவிலே வந்தேன். நான் டைம் லேப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே படுத்தா செம்ம தூக்கம். அதனால் முடியல. செம்ம டயர்டு. நேற்று வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்தது செட் ஆகலை. ஆனால் இப்போயும் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ சன்ரைஸ் பார்க்கவும். ഒരു പെണ്ണുമുള്ള വഴിക്ക് പോവായിരുന്നു. അപ്പോൾ അതിൻ്റെ പിന്നാലെ മനോഹരൻ പോകുന്നതാണ് ഞാൻ വിചാരിച്ചത്. നടന്നില്ല. ഇവിടെ കിടന്ന് ഉറങ്ങിപ്പോയി. അങ്ങനെ തലയണ അങ്ങനെ തലക്ക് വല്ലതും പറ്റുമോ അറിയാൻ നോക്കിയതാ. പിന്നെ തലക്കുള്ളിലൊന്നും ഇല്ലാത്തതുകൊണ്ട് വലിയ പ്രശ്നമൊന്നും പറ്റിയില്ല. അതെ, ഇങ്ങോട്ട് വരാൻ നിൽക്കരുത്. ഭയങ്കര ബോറാണ്. ഇതുപോലെ താഴെ കിടന്ന് ഉറങ്ങുകയാണെങ്കിൽ തീരെ വരാതെ നിൽക്കരുത്. എന്നെ പോലെ കുറച്ച് ആരോഗ്യം, സ്ട്രെങ്ത്തും ഫിറ്റ്നസ് ഒക്കെ ഉള്ളവർക്ക് മാത്രം ഇങ്ങോട്ട് കയറി വരാം. ഓക്കെ. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே போகல. இன்னும் இது ஒரு மலை தான் வந்திருக்கும். இது மாதிரி இன்னொரு மலை ஏறணும். நமக்கு ஒன்றும் பாடி தாங்கலை. செம்ம டயர்டாகிடுச்சு. இதுதான் வர வழி. இது மாதிரி தான் இருக்கும். இருட்டில் நான் எடுக்கல நிறையா வீடியோ. ஃபுல்லு இது மாதிரி தான் இருக்கும். இறங்குறது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நான். ஏறுறது வந்து பயங்கர ரிஸ்க்கு. 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். ஆக்சுவலி 1800 மீட்டர் தான் வந்திருக்கும். அருண்பாய் ஹாய். ஆனால் முடியல. ரொம்ப சிரமமாகிடுச்சு. ஆனால் கொர்ஃபகான் வியூ செம்மையாக இருக்குது. நைட்டில் பார்த்ததை விட ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கடல், அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு வீடு, பில்டிங் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. வியூ சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்தப்போ யாரும் இல்லை. இப்போது நிறைய பேர் இப்போ தான் வராங்க. ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். நிறையா ஃபாரினர்ஸ் நிறையா வராங்க. லோக்கல்ஸ் நிறையா வராங்க, அரபிங்க. இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் சரி டெய்லி மலை ஏறி இறங்குவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தேன். அந்த மாமி போகிறாங்க, நல்ல மாமி. மாமன் தள்ளிட்டு போகிறாரு பாவம். இப்போ தான் நாங்கள் ஏறி இறங்குறோம். நீங்கள் போங்க.
அவ்வளோதான், கீழே வந்தாச்சு மவுண்டன்லேருந்து. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம வண்டி கீழே நிற்கிது, எடுக்க போகணும். இங்கே தான் காலைல வந்து பார்த்தோம், இவ்வளோ வண்டி நிற்கிது. அவன் தற்கொலையாக இங்கே பார்க்கிங் இல்லை, இது நோ பார்க்கிங்கு, இங்கெல்லாம் நிப்பாட்டாதீங்க, போங்க எடுத்துகிட்டு கீழே போங்கண்ணா. அதான் இவ்வளோ பேர் பாரு, பார்க்கிங்கே இல்லை அவன் போட்டிருக்கான். நம்ம இங்கேருந்து போகணும், இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். பரவாயில்ல, இறங்குறது தான் இறங்கிடலாம், ஏறுறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருக்கு வட்டா എൻ്റെ സ്കെച്ചസ് മുതലായി. பாபு கோபு சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.